ஹலோ ஹலோ, வணக்கம் மிஸ்ஸஸ் கீதா. எப்படி இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதான் உங்களுக்கு வேண்டாத புருஷனை கொண்டுட்டீங்களே, அப்புறம் என்ன? இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? உங்க எஸ்டேட்ல கொண்டு போய் பணத்தை கிணத்துல போட்டீங்களே, அது கூட எனக்கு தெரியும். ஆமா, உங்க கூட ஒருத்தர் தானே இப்போ அங்கதானே இருக்கான். சரி, அது எனக்கு வேண்டாத விஷயம். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும். கொடுத்துருவீங்கல்ல? நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நான் போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் உங்களுக்கு என்ன தண்டனை? உங்க கூட ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, பணத்தை எங்க கொடுக்கணும்? நான் ரகு போன்ல நானும் கேட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எங்கேயாவது கேட்டிருக்கியா? இல்ல. நடந்த விஷயம் உனக்கு, எனக்கு, பாபு, நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற ரகு, பாபு ஏதோ ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு சொல்லல, அது நம்பர் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் ட்ரை பண்ண. ஹலோ, வார்டு நம்பர் 7ல மிஸ்டர் பாபுன்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? எப்போ? ஓகே, தேங்க்யூ. 839672 அவங்க வீடு. அங்க ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். 839672. ஹலோ, மிஸ்டர் பாபு இருக்காருங்களா? நான் அவரோட ஃப்ரெண்டு ரகு. வந்தாருன்னு சொல்லுங்க. ட்ரிபிள் 5918. அவன் எப்பவும் பாடுற ரெஸ்டாரண்ட். கண்டிப்பா அங்கதான் இருப்பா. எதுக்கு இப்ப அவனை வலை போட்டு தேடுற? ஐயோ ப்ளீஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். ஹலோ, ரிசப்ஷன். அங்க பாபுன்னு ஒரு சிங்கர். ஆமா, கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஒரு வாரமா ப்ரோக்ராமே இல்லையா? அவர் அங்க வரதே இல்லையா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். கீதா, இப்ப என்ன நடந்துச்சு? ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருவேளை பாபுதான் இப்ப போன்ல பேசிருப்பாரோ? சேச்சே, அவனை பார்த்தா அப்படி தெரியல. இல்ல ரகு, எனக்கு நல்லா தெரியும். பாபுவேதான். நாம எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கவே இல்ல. எங்கேயோ போனவன் என்ன வந்து பாத்துக்கலாம்ல? நான் தான் உன்னை கொஞ்ச நாள் பார்க்க வேணாம்னு சொன்னேன். ஒருவேளை அதுக்காகத்தான் பயந்து ஊரை விட்டு போயிட்டானோ? இல்ல, பாபு சின்ன வயசுல இருந்தே பணத்தாசு பிடிச்சவ. பணம் தான் மனுஷனை எப்படி வேணால மாத்துமே. ஆனா நீ அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே சொன்ன. ஆனா முழுசா சொல்லலையே. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஒன்ன தவிர அந்த கொலையை செஞ்சது நான் இல்ல. பாபு போலீஸை தேடி போனதுக்கு அப்புறம்
ஏய் நீ என்ன நீ மட்டும் வந்திருக்க? போலீஸ் வரல? ஓஹோ, வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தி. இன்றிரவு சென்னையிலிருந்து கல்கத்தாவிற்கு புறப்பட்டு சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்சாட் 1D செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைந்தது. இன்று இரவு சென்னையிலிருந்து கல்கத்தாவிற்கு புறப்பட்டு சென்ற விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது. விபத்துக்கான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. விமானம் கல்கத்தாவுக்கு அருகே கடலுக்கு மேல் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் 230 பயணிகள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தார்கள். விமானத்தில் பயணம் செய்தவர்களின் பெயர்கள் கீழ்வருமாறு: திரு ராம்லால் ஜெயின், திரு சுனிதா அகர்வால், திரு பர்வீன் குமார், திரு விஜி சக்கரவர்த்தி, திருமதி கீதா ஸ்ரீனிவாசன், திரு எஸ் உன்னிகிருஷ்ணன், திரு அப்துல் ரஹ்மான், திரு என் சுப்பிரமணியம், திரு கே நிவேதா, திரு ஆர் எஸ் தயாளன், திரு பி இளஞ்சேரன், திரு இளஞ்செழியன், தேவி ஆர்த்தி, திரு கவிதா, திரு கிருஷ்ணமோகன், திருமதி லதா கிருஷ்ணமேனன், திருமதி ஷீலா மேத்யூ, திரு டி வேலாயுதம், மாஸ்டர் சுரேஷ்,